Hi friends, welcome to Study with Singapene. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்தெழுதுக. கொப்பு, வடு, குறும்பை, கருக்கல் இதெல்லாமே பிஞ்சு வகை தான். இதில் பொருந்தாதது கொப்பு. பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக. தள்ளி வைத்தல். பொருந்தா சொல்லை கண்டறி. அறம் பொருள் இன்பம் இதெல்லாமே என்னது அதிகாரம். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். அருள் அப்படிங்கிறது அதிலிருந்து பொருந்தாததாக இருக்குது. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. தமிழ்நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். க ச த ப வல்லினம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து வரும். அந்த விதிப்படி இதுதான் கரெக்டு. மரபு பிழைகள் ஒளிமரபு. கோழி கொக்கரிக்கும். புலி பரல். முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதி. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறி. கவின் வனப்பு. அகர வரிசையில் நிரல்படுத்துக. தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. இசைக்கருவிகளின் பெயரை அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை, உருமி, தவில், மகுடி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கான் கான். கான் அப்படின்னா காடு, கான் அப்படின்னா பார். 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா பார்க்கறது, 2 சொல்லி இன் வந்தால் காடு. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது தான் பயிறு அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து வழக்கில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. சரியான தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். சுடுதல் வேர்ச்சொல் சுடு. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சச் சொல் தந்து. காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்க. பாடிய. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அசஸ்தட்டிக்ஸ் முருகியல். மோனோலிங்குவல் ஒரு மொழி. எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. வனப்பு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அழகு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து அழகின்மை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஓர்தல் அதனுடைய எதிர்ச்சொல் அறிவற்ற. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல ஒற்றுமையின்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது ஏவல் விடை. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஒன்றை பற்றி கேட்டால் அதுக்கு இனமான இன்னொன்று தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இனமொழி விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் வரப்போகிறது. உற்றது அப்படின்னா இப்போ வந்திருக்கிறது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். சரியான தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலரும். இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்குன்னு வராது, நல்ல தமிழில் எழுதுவோம்.
அடுத்தது சொல் பொருள். கோட்டி, கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம், பொலம் அப்படின்னா பொன். வேதிகை, திண்ணை. தாமம், மாலை. இந்த தாமம் மாலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது. அப்போ இது ஒன்று தெரிஞ்சாலே பார்த்தோம்னா அப்போ இதில் ரெண்டில் பாருங்கள் 2 வந்திருக்குது, இது மட்டும்தான். தாமம் மாலை, தாமம் அப்படின்னா மாலை. 2 வந்திருக்கிறது இந்த பி ஆன்சர் மட்டும்தான். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஒரு மரம் தெரிகிறது. ஃபஸ்ட்டு இந்த பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. காவிய இன்பம் டேஸிற்கு உரியது. காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? தமிழ். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? சொல்லால். பெறற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது? தமிழ்நாடு. பசியின்றி பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி சேர்த்தெழுதுக. நிலவு கூட்டல் என்று சேர்த்தெழுதும் போது நிலவென்று. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. நம்ம என்ன எழுதுவோம்? புளியஞ்சோறு அப்படின்னு எழுதுவோம். புளிஞ்சோறு. புளியங்கன்று பிரித்தெழுதுக. புளி கூட்டல் கூட்டல் கன்று. ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களில் இருந்த நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. கூற்று காரணம் சரியா? வேங்கை என்பது பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் கன்னிமாரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இதில் கூற்று 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வந்தவர் அவர்தான். அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். நூலின் பயன் படித்தலாகும். அடுத்தது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். பொருந்தாத இணை இன் முறிந்தது. இதுதான் பொருந்தாதது. தவறான இணை நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். எதிர்காலம். இது தப்பு. எல் என்பதன் எதிர்ச்சொல். எல் அப்படின்னா பகல், அதனுடைய எதிர்ச்சொல் இரவு. உழவன் எதிர்பாலுக்குரிய உரிய சொல் உளத்தி. தவறான இணை எதுவென கண்டறி. புதுச்சேரி, புதுவைன்னு வரணும், புதுகைன்னு இருக்கு, இதான் தப்பு. கோயம்புத்தூர் என்பதன் மருவு கோவை. தவறான இணையை கண்டறி. புதுமை, புதுக்கோட்டை, புதுகைன்னு வரணும், புதுக்கோட்டைக்கு. லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. லம்சம் அப்படின்னா நம்ம லஞ்சம்னு நினச்சிட்டு கையூட்டுன்னு போட்டுறக்கூடாது. லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. இந்த கொஷின் இந்த மாதிரி நம்ம அதிகமாக கேள்விப்படாத கொஷின்ஸ் வரும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கணும். லம்சம் தமிழாக்கம் தருக திரட்சி தொகை. விண்டோஸ் கலைச்சொல். பழகனி. அறநல்ல செய்யாமை நன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எச்சொல்லை செய்யாமல் இருப்பது நன்று. வினா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது.
சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? இதுதான் சரியான வினா. லெக்சிகோகிராஃபி அகராதியியல் சரியான இணை லெக்சிகோகிராஃபி அகராதியியல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. சரியான இணை ஜனப்பிரளயம், மக்கள் வெள்ளம். நிபுணர், நிபுணர் அப்படின்னா வல்லுனர். விரிந்து, விரித்து. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பணிந்து, பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். பொறுத்துக. பொக்கிஷம், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி, மிகுதி. விஸ்தாரம், பெரும்பரப்பு. சிங்காரம், அழகு. கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம் அப்படின்னா மனம். கொள்கோள். குறில் நெடில் மற்றும் பொருள் வேறுபாடு. சரியான இணையை தேர்க. கொள் அப்படின்னா வாங்கு. கோள் அப்படின்னா புறங்கூறல், இல்லாட்டி வானில் இருக்கு இல்லையா கோள், அதுவும் விண்மீன், அதுவும் எழுதலாம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. நடு, நாடு. நடு அப்படின்னா ஊன்று. நாடு அப்படின்னா விரும்பு. அலை, தயிர் பிசை. சரியான இணையை கண்டறி. அலை அப்படின்னா தயிர் பிசை. திணை என்னும் வேர்ச்சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறி. திணை அப்படின்னா ஒழுக்கம், நிலம். நாடி, இரு பொருள் தருக. நாடி அப்படின்னா ஆராய்ந்து, தேடி. நாடு என்பதன் இரு பொருள். நாடி அப்படின்னா தேடி, ஆராய்ந்து. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு. நான் புறப்பட்டு விட்டேன். அவன் என கூட்டிட்டு வர்றேன். பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றணும். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். வைகறைக்குரிய கால அளவு யாது? சரியான வினா யாது? கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? மாசற்றார் என்பதன் பொருள் யாது? இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? உரிய இடத்தில் பொருத்தமான நிறுத்துக்குறி. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். வேலன் கடைக்கு சென்றான். பொருள்களை வாங்கினான். வீடு திரும்பினான். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல சரிந்தது. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். தன்வினை வாக்கியம். தேன்மொழி திருக்குறள் கற்றாள். பொருந்தாத இணை. வெந்நீர் ஆறுகிறது. பிறவினை, அதுதான் பொருந்தாதது. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். செய்வினை. ஆட்டு எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டு மந்தை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கூடை முடைந்தார். தை, மா, வீடு, நகரம். இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென காண்க. மாநகரம். கருமேகங்கள் வானில் திரண்டன. ஆயினும் மழை பெய்யவில்லை. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். சரியான கலைச்சொல்
என்டர்பியூரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஃபெர்ரீஸ் பண்டம். ஃபெரீஸ் அப்படின்னா பயணப்படகுகள். கமோடிட்டி அப்படின்னா பண்டம். எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். விடைத்திருத்தம். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. கல்வி ஓர் அணிகலன். என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து. அப்போ என்ன வரும்? ஓ தான் வரும். கல்வி ஓர் அணிகலன். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.